இப்போ டீ கடை பண்ணு ரெடி பண்ணலாம் எப்படின்றத பார்த்துடலாமா. அரை டம்ளர் பாலில் ஈஸ்ட்டு போட்டு வச்சிடலாம். பால் வந்து வெது வெதுப்பான சூடில் இருக்கணும். முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ட்ராப் அளவு விட்டு நல்லா ஃபீட் பண்ணிக்கலாம். விஸ்கு வச்சு இந்தளவுக்கு மட்டும் ஃபீட் பண்ணால் போதும். இப்போ பால் இந்தளவுக்கு பொங்கியிருப்பாருங்க. ஈஸ்ட்டு போட்ட பால் இந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கும். அடித்து வச்ச முட்டையை மாவோட சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமும் சேர்த்துட்டா கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சால் சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். பட்ரு சேர்க்கறனால பட்ரு சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கேன். நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு 2 மடிப்பு மடித்து 4 மடிப்பு மடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இது டபுளாக கிடச்சிக்கும். நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். திரும்பவும் நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எல்லா உருண்டையும் ஒரே அளவில் உருட்டி எடுத்து வச்சாச்சு. 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்ச ஓடிஜியில் நம்ம எடுத்து வச்சு ஒரு 20 நிமிஷத்தில் நமக்கு டீ கடை பண்ணு சூப்பராக ரெடியாகி வந்துடும். நம்ம வீட்டிலேயே ஹைஜீனிக்கான பண்ணு, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. டீ கடை பண்ணு ரெடி.